சந்தோஷமாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு எங்கள் லவ். கொடியோட அண்ணன் சேகரும் அவன் ஃப்ரெண்டு ஜில்லாக்கியும் வேற ஒரு பிளானில் இருந்தானுங்க சார். Hey, security! What's happening, man? This is a gold card, okay? Withdrawal limit is 25,000. But I managed to get only 10,000 from the machine. What's happening here? என்ன சார் என்ன கேக்குறீங்க? See, don't act innocent, okay? Please call the branch manager and do something about it. என்ன சார் யார்ட்ட வந்து கத்தினீங்க? See, again and again, you're acting innocent. Please do. தம்மா உன் அக்கவுண்ட்ல காசு என்ன How dare you talk to me like that? அடி ஒரம்பு. Hey, முடி stop. டேய் வண்டி நின்னு சார். ஏய் பாருடா வாடா. ஏய் என்ன விடுடா. ஏய் யார் மேல கைக்கா? ஏய் நீ ஒதுங்கி. ஏய் உருப்பா. வாடா பாருடா. டேய் அவ்வளவுதான். தாறு மாறிடு நீ. பாத்துக்க. போப்பா. ஏய் தம்பி. ஓம் நமச்சிவாய. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது 2 குடும்பத்துக்கு விளக்கு ஏற்றணும்னு தான் வேண்டிக்கிட்டு கிளம்புறேன். ஒன்றை முடிச்சிட்டான். இன்னொன்று என்னடா எலெக்ஷன்லாம் வருது, பெரிய அண்ணன் சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்லுண்ணே. பெரிய அண்ணனுக்குலாம் பவர் இல்லடா, சின்ன அண்ணனுக்கு தான். அப்டேட்டா இருங்கடா. சின்னம்மாட்ட சொல்கிறேன் போ போ வரண்ணே. போ குடிக்க விட மாட்டானுங்க. சேகர் ஏய் ஏன்டா டல்லாகிற? வேலை பிடிச்சிண்ணா பெரிய வேலை, கலெக்டர் வேலை போனா குடியா போச்சு. ஏய் இங்கே பாடுறா, 3 லட்சத்தை மாவட்டத்துக்கிட்ட நீ தானே கொடுத்த? ஆமாண்ணா. நான் சுகராக சொல்லிட்டேன், படிப்பு முடிஞ்ச உடனே பாப்பாவுக்கு வேலை கன்ஃபார்ம். வட்டிக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கண்டு தெரியாத உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு நிற்கிறான் பாரு உன் தோஸ்து ஜில்லாக்கு பெரிய மாசுரா. நீ மாசுரா. கர்ணனும் துரியோதனும் ஏன்டா நார்த் மெட்ராஸ்ல இருந்து பிறந்தீங்க? நான் எமோஷன் ஆயிடுவேன். ஆவுடா குடிச்சிட்டே ஆவு. எமோஷன் ஆயிடுவேன். டேய் குடிடா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. நான் கூட பயந்தேன், தேன் எடுக்கிறவன் தினேஷ் அதை நக்கிட்டு போகிறவன் கணேஷ்னு ஆகிடுமோன்னு. துட்டு நீ கொடுத்து வேலை வாங்கி தருவ, எவனோ கட்டிக்கிட்டு அனுபவிப்பான். நல்ல வேலையா நீங்களே சம்மந்தி ஆகிட்டீங்கடா. மாசுரா போடா. ஒரு நிமிஷம். ஹலோ மா, என்னம்மா? என்னது ஸ்ட்ராபெரியா? இப்போ அந்த ஃப்ளேவர்லாம் கூட வருதா? டென்ஸா? இன்னைக்கு சிவராத்திரி தான் போ. மச்சான் உன்னை நினச்சா எனக்கு ஆயவத்து மச்சான். சாப்பிட்றா டே. இது மாதிரிலாம் எனக்கு யாருமே பண்ணதில்லை மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ரா. எமோஷன் ஆயிடுவேன். தண்ணி வச்சுட்டா மட்டும் கும்பகோணத்துலேருந்தே தண்ணி வருதப்பா. கரெக்டாக பேசி விட்டேண்ணா. 10 வயசுலேருந்து வேலை பார்க்குறேண்ணா. வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்ததில்லைண்ணா. இவன் எனக்கு கரெக்டுண்ணா. கண்ணகி எனக்கு இவன் சேஃப்ண்ணா. இப்போல்லாம் எவ்வளையும் நம்ப முடியலண்ணா. ஆமாஞ்சி, மனசு வச்சுட்டாளுங்க, ராத்திரிக்குள்ளே போயிட்டு வந்துடுவாளுங்க. ராத்திரிக்குள்ளையா? நீ வேற ரசாயத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவாளுங்க. தெரியுமா உனக்கு? நானா? டேய் என்னடா சொன்ன? நானா மவனே, பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனாக வச்சுட்டு அலையிறீங்களாடா? இங்கே பார், ஒவ்வொருத்தையும் சாமி. உன்னை பெத்தவளும் சாமி. துட்டுக்கு வந்து படுத்துட்டு வலியிலையும் சிரிக்கிறாளே அவளும் சாமி தான்டா. டேய் பொம்பளை வலியை பூர்ணமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆம்பளை கூட இந்த உலகத்தில் இல்லைடா. ஏய் நான் கமிஷனுக்கு வேலை பார்க்குறவன் தான், ஆனால் பாவ புண்ணியம் உண்டுடா. அந்த புள்ளைய மட்டும் நீ ஒழுங்காக வச்சு காப்பாற்றல, ரொம்ப நாஸ்தியாடுவடா நீ. எமோஷன் ஆயிடுவேன். செக் எருமை உன்னால என் மானமே போச்சு. பார்க்கட்டுமே என்னப்போ? பேசாத. எங்க அண்ணன் வரைக்கும் கூட நியூஸ் போகும். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தமிழ், எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவுமே நடந்ததில்லை. எங்க அப்பா ரொம்ப பாசமா இருப்பாரு. அதனாலயோ என்னமோ சீக்கிரமே போயிட்டாரு. அதனால உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. என்னை விட்டுற மாட்டியே? கேன நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அண்ணங்கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னாலும் வேணான்ற. அதெல்லாம் வேணாம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுவான்.
என்னை விட்டுறாதுடா. இந்த பாரு, 75,000 சேர்த்து சந்திரபாபு அண்ணகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவரும் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காசில் மோர் மார்க்கெட்டில் கடை ஒன்று எடுக்க போகிறேன்னு தெரியுமா? நம்ம முருகேசன்கிட்ட சொல்லி மறைமலை நகரில் வீடே பார்க்க சொல்லியாச்சு. அங்களும் உங்கள் மேலே ஒரு கறக்கத்தில் தான் இருக்கோம். விட்டுறாதண்ணா. எவனா உசுரை விட்டுருவானா? லூசு, விடு, கிளம்பணும். தமிழ் கருப்பு சாமியை நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போடா. எல்லாம் நல்லபடியாக நடக்கண்டா. கிளம்பு சாமி கும்பிட்டு போலாம். வா எந்திரி. ஐயா கருப்பு சாமி, இந்த 2 குழந்தைகளை நல்லபடியாக காப்பாத்தப்பா. பக்கத்துணையா இருக்கணுப்பா. குடி வாயன் வாயன். தமிழ் என்னடா அது? மா எந்திரிமா. என்னடா இது? நீங்க நல்லா இருப்பீங்கடா. அண்ணா சொல்றேன்டா, நீங்க நல்லா இருப்பீங்கடா. நல்லா இருப்பீங்கடா. சௌந்தரா அப்பா. ஏய் போய் அம்மா கூப்பிடு. போடு. அம்மா. சௌந்தரா கை நீட்டுமா. கை நீட்டுமா. காட்டு. இது இல்லம்மா, அந்த கை நீட்டு. பாருடா. ஏய் ஜிலாக்கி, கரெக்டா இருக்குது. அளவு எடுத்து வாங்கின மாதிரி எப்படிடா? ஏய் சரி இரு, இதை கூப்பிட்றாரு, அப்புறம் கூப்பிட்றேன். பச்சை கலர் போட சுதந்திரத்துக்கு கத்திரிப்பு கலக்குது பாரு, அது உனக்கு என்ன சுதந்திரம்? நீ அதிர்ஷ்ட காரியமா. உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை எங்கடா கிடைப்பான்னு தவிச்சுன்னு தான் நான் கட்டிக்கிறேன்ட்டான் நண்பன். எவன் சொல்லுவான் சொல்லு இந்த காலத்துல? உன்னை ராணி மாதிரி வச்சுக்கோமா. ஏய் சர்ச்சில் சொல்லிட்டேன், வர 10ஆம் தேதி நிச்சயதாம்பலம். சுதந்திரம் உனக்கு படிப்பு முடிஞ்ச பிறகுதாம்மா கல்யாணம். படிப்பு தான் முடிய போகுது இல்ல? ஏய் எங்கடி பிறகு பார்த்து நின்னுங்கிற? போய் மாப்பிள்ளைக்கு சோறு எடுத்து வைப்பா. போ சீக்கிரம் வாடா. தமிழ் குடி. தமிழ் குடி. இங்க வா. வெரி குட் மார்னிங். தமிழ் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இரு, இங்க ஒரு முக்கியமான மேட்டர் போயிட்டு இருக்கு. யோ பிஎம் சொல்லு தமிழ். என் ஆளுக்கு என்ன மார்க் போடுவேன்? என்னையா பேசவே மாட்டேங்கிற? தமிழ் சொல்லியா. சும்மாறா. யோ தேருமா தேராதா? தங்கண்டா. யோ பிஎம் சொல்லியா. சும்மாறா. என்ன கொடி பாசாதாவியா? கொடி உள்ள போது பாடுறா, கூப்பிடுறா. கொடி நில்லு, கேட்டு எதனா பண்ணலாம். கொடி காப்பி பண்ண வேண்டியது இருக்கு. போலாண்டி. கொடி. டேய் தமிழ் கொடி. கொடி என்னாச்சு? தமிழ் கொடி இங்க இல்லையே, கிளம்பிட்டா. அவ்வளோ உங்க அண்ணன் மாதிரியே தான் இருக்கான். பண்ணாத பண்ணிட்டான் பெருசா.
கொடி ஏ கொடி நில்லு என்கிட்ட பேச என்ன விட்டுறேன் ப்ளீஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பண்றா? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? சீ போடா. ஏ கிறுக்கி சேடம் பேசாத. ஏ கொடி பேச மாட்டல்ல? உன் குரலை கேட்டா ரோசி சிஸ்டர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதான் நீ நான் அடிச்சல அப்ப ரத்தம் வந்துச்சு. அதான் நீ வேற ஒண்ணு வேணாம். புரிஞ்சுக்கிட்டல? போடி இதான் தமிழ். ஓ என்னமா பண்ற? அறிவு இல்ல? ஏமா பாத்துட்டே நிக்கிறியே, சொல்லக்கூடாது? லூசு லூசு. நீ மட்டும் இந்த காயமும் நீ தான். எனக்கு ஒன்றும் வலிக்கல. எப்படி நம்ம ஃபீலிங்ஸு? மண்டை மூஞ்ச பாரு. அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அப்போ நீ எப்படி பேசினதுனால கோவம் வந்துருச்சு. எங்கள் அண்ணா அவன் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் 10ஆம் தேதி நிச்சயம்ன்றான். என்ன நடக்கும்னே தெரியல. எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ஏற்கனவே யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பதிலியே காணோம்? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் கூடி. எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ வந்துரு. வருவல்ல? வந்துடுறேன்டா. கொடி கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. நான் பாத்துக்கிறேன் கொடி. சரி டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏய் ஒரு நிமிஷம் கொடி. வா. கொடி கொடி ஒரு நிமிஷம் நில்ல. நீ எப்படி இருக்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கவா? இல்லை நீ எப்படி இருக்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கவா? பார்த்துக்கிறேன். என்ன பண்ண? இல்லடா, வீட்டில் யாரும் இல்லை. டவுட்லாம் வரல. நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசிட்டியா? காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுறேன். மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாரம் மறைமலை நகர்லேயே இருந்துக்கலாம். சரி நீ ஃபோன் பண்ணு. ஏய் வெயிடா, சும்மா இரு. முதல்ல கல்யாணம் முடியட்டும். ஏய் பக்கத்தில் யாராவது இருக்க போறாங்கடா. கண்டு தெரியாது அனதா பண்ணி கட்டிட்டு என்ன பண்ணி கட்டி போறா? கண்ண மச்சி ஆடுவீங்களா? ராஜா மாதிரி மாப்பிளை கூட்டு வந்துங்கற திமிராடி உனக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் தமிழ் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ எதிர வராத. பேசுவிடி. உனக்கு வேலை வாங்குறதுக்கு 3 லட்சம் கொடுத்துட்டானே அவன். அது வட்டி கடை வாங்கி கொடுத்துறான். பேசுற? உங்களை யார் கொடுக்க சொன்னா? நான் கேட்டேனா? உங்க தொல்லை வேணும்னு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிச்சேன். படிச்சு எனக்கு வேலை வாங்க தெரியாதா? ஏய் உனக்கு எல்லாம் தெரியும்டி. கோபுரம் ஓடுறான். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துக்க. வந்து பொறந்தேடி சனினே தரித்திரம் முடிச்சோல. உனக்கு எவ்வளவு சால பண்ணிருந்தே பாடே? இது அந்த பையன் ஜாய் பையன் காசு 3 லட்சம் பைசா கேங் போச்சு. ஓடிகாத கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லடா சாவடிச்சிரும் உன்னை. 3 லட்சத்துக்கு என்ன விக்கிறியா? பணம் அதான் உனக்கு. அந்த பணத்தை மூஞ்சிலே விட்டுறீங்க. என்ன சொல்ற பத்தியாவா? பாரு ஏதா பண்ணிக்க போகுது. அதுக்கு அப்புறம் நீ குறுக்கல வர கூடாது. ஏய் எறே எடுத்து வெடி பண்ணத. ஏதாச்சும் பண்ணிக்க போகுது இப்படி வா. ஏய் புடி. சொன்னா கேளு வா இப்படி. ஏய் சும்மா இரு.
பத்தி அவனுக்கு ஃபோன் பண்றதா வேணாம். ஆங்காரம் முடிச்சு விடியாவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹலோ கொடி தமிழ் ஒண்ணே ஒரு 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி இவனுக்கு மூஞ்சில விட்டுட்டு வேற கூட்டிட்டு போடா போறீங்க. நீ கவலைப்படாத கொடி நான் காசு ரெடி பண்ணி வரேன் கொடி ஏய் போட போறே நீ அங்கே என்ன வர ஏய் போட வேணாம். அடிக்க வாங்குறேன்டா. ஏய் போட ஏய் 5க்கு 10 ரோல் பண்ணி கிடையாது போயிட்டியாவா எங்கேயிருந்து கொடுப்பா 3 லட்சம் ரூபாய் ஏய் டேய் பணத்தோட வரடா போடா பணத்தோட வரடா வருவேன் நீ கடை வாங்க கொடுத்த 1 லட்ச ரூபா வீட்டில் தான்ப்பா இருக்கு வந்து வாங்கிக்க என்னால் முடிஞ்சது ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து தரேன்ப்பா நன்றிண்ணா என் நிலைமை சரியில்லை தமிழ். இப்போ எல்லாமே கனவு கையில் போயிடுச்சுடா. வெத்தலை பார்க்க கூட அவள் கையை தான்டா எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆம்பளை திமிரில் ஆனதுக்கெல்லாம் இப்போ அண்ணு வச்சு நிற்கிறேன்டா. என்னை மன்னிச்சிடுறா தமிழ். அண்ணே இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றிடா மறக்க மாட்டேன்டா அவள அம்மா நினைப்பாதானடா அந்த தாலி வச்சிருந்த முடி வந்துருச்சு இல்லை மாப்பிள்ள வரேன்டா பரவாயில்ல தமிழ் வச்சுக்க உங்க கஷ்டத்துல எனக்கும் பங்கு இல்லையா தேங்க்ஸ் சங்கீதா அவளை கூட்டு வந்துடுறா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயும் சொல்லிவிடு இல்லை அண்ணே எனக்கு 1 லட்ச ரூபா இருக்குது வச்சுக்க திடுதிப்புன்னு சொன்னதால் என்னால் பூரா காசையும் பட்ட முடியலடா இல்லைனா மொத்தத்தையும் நானே கொடுத்துருப்பேன் பத்திரமா வச்சுக்கோ அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணேன் சரிங்க நான் நைட்டு சைதாப்பட்டியில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரிங்கண்ணே சரியா தேங்க்ஸ் அண்ணே பார்த்துடா கேஸ் அண்ணே பத்திரண்ணே சரிப்பா தமிழ் மொத்த பணமும் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்தியாப்பா அண்ணே கரெக்டாக இருக்குண்ணே இளங்கோவும் நகை வைக்க போயிருக்கானே அதுவும் வந்துடும்ண்ணே சரிப்பா தைரியமாக இரு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா சரிண்ணே கொடிக்கு தான் போனே போக மாட்டேங்குது அதான் இன்னமும் இருக்குண்ணே தமிழ் நீ ஒன்றும் பயப்படாதப்பா நீ அங்கே தானே போகிற அங்கே போயிட்டு எந்நேரமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு பேசிக்குவோம் சரியா சரிண்ணே சரி அப்போ போவோமா சரிண்ணே அம்மா வரம்மா தைரியமா போயிட்டு வாடா கண்ணு ஏன்பா நாகராஜன் இந்த கூட கூட்டிகிட்டு போனால் கேட்க மாட்டேங்கிறேன் இல்லைண்ணே கவாசண்ணே சைதாப்பட்டில் வந்து கூப்பிட்டு போகிறேன்னாரு நான் போயிடுவேண்ணே சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரிண்ணே மச்சி இந்த சர்ச்சு தான் உள்ள வா அக்கா இதான் ரூம்க்கா டேய் ஜிலாக்கி உங்கள் திருச்சாவில் எல்லாம் கரெக்டாக பேசிட்டல நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தாவுண்டா பேசியாச்சுடா இப்படிலாம் கல்யாணம் பண்ணுறோன்னு ஊரில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கடா டேய் அங்கே வந்து ஃபாதர் கிட்ட வாய் தெரிஞ்சு ஏதாவது உளர போறா அங்கேயே நெஞ்சு பிடிச்சி போட்டுரும் சொல்லுவே மச்சி கம்னர் ஃபாதர் நல்லா சொல்லி வச்சிருக்கேன் அக்கா உள்ளே இருக்கா டவுன் ஊரில் போயிட்டு தரோம் டேய் ஒழுங்கா பார்த்துக்கிட்டே கண்ணு தெரியாத பொண்ணு தானே நீ மாட்டு நின்றுறாத கொஞ்சம் ஏமாந்தா ஊரே வித்துறாது
டேய் அவன் தான்டா. சொல்லு தமிழ். கொடி அண்ணன் தானே? சரி ஊட்டாண்ட இருக்கான்ப்பா. ஏங்க பணத்தை ரெடி பண்ணிட்டேங்க. கொடி எங்கங்க? சுதந்திரம் வீட்லாம்ப்பா இருக்கு. என் பணத்தை எடுத்துக்கின்னு வந்துரு. சரி ஊட்டாண்ட வந்துரு. என்ன யோசிக்கிறேன்? நான் என்ன லவ்வுக்கு எதிரியா பிரதர்? என் பணத்தை கொடுத்துட்டு சுதந்திரத்தை கூட்டின்னு போ. தங்கமா வாழு. நான் வந்து ஆசீர்வாதம் பண்றப்பா. நான் வந்துடுறேங்க. சரி வா வா. கொடிக்கிட்ட பேசணுங்க. என்ன வேண்டா? வந்துருவா மச்சி. வா ஊட்டாண்ட போலாம். ஆமாம்மா, எங்க அங்கேருந்து 3 மணி நேரம் ஆகுது. இந்நேரத்துக்குலாம் பாட்டிலோட உட்காந்துருக்குங்க. கருமம் முடிச்சதுங்க. சரிக்கா, காலையில் பேசுகிறேன் நான். சரி சார். நிப்பாட்டு எப்படி வா, இப்படி வா, ஓரமா வா, ஓரமா வா. நல்லா ஓரமா அனுப்பிச்சு விடு, போய் பாரு, உள்ள போய் பாரு. நிப்பாட்டியா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறது தூக்கமே இல்லையா? மணி டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓவரா. அது என்ன அது? எடுத்து காட்டு. அப்பா பைய காட்டு. நீ காட்டியா? பையில என்ன வச்சிருக்க? ஏய் யாருங்க? காட்டு. எதுக்கு சார்? யோ காட்டியா பேக? சார் யார் சார் நீங்க? போலீஸ்யா? புடியா? சார் எதுக்கு? புடியா பேக்னா? எதுக்கு சார்? இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? சார் சார் கையிடுங்க சார். சார் என் பேக் தான் சார். புடியா? சார் 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 ப்ளீஸ் சார் என் பண்ணு தான் சார். சார் சார் ஓரமான பண்ணுறேன். டேய் நீ போல வேண்டாண்ணே. ஏய் யாருமா இந்நேரத்தில் ஒத்தல் நிற்கிற? உனதா யாரு? சார் காலையில இருந்து நிக்கிற முதல்ல ஏன் பாருங்க சார். சார் போணும் சார், என் பணத்தை கொடுத்துருங்க சார். போலிங் வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது சார் சார் என் பணத்தை கொடுங்க சார், நான் போணும் சார்.
என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க சார். தம்பி அண்ணா நீ யாரவன் நம்மளா? இல்லை நம்மால் நம்ம கட்சிக்காரங்க யாரும் இல்லைல்ல? நம்மால் சார் போடும் சார். ஏம்மா கண்ணு தெரியாத பிள்ளை இந்நேரத்தில் ஒத்தையில் வந்துக்கிட்டேன். ஹலோ சொல்லுண்ணே, 5 மணிக்குள்ள வந்துடுவோண்ணே. நேரம் அங்கே வந்துட்டுருக்கோம். சார் என்னம்மா? இந்த ஃபோனை கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? இந்தாம்மா இங்கே. தேங்க்ஸ் சார். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சப்ளையரே வர போல இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சார் போன மட்டும் தாரி சார். சார் போன மட்டும் கொடுக்க சொல்லுங்க சார். சார் பேசுங்க சார். சார் 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 நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாத்தீங்களா சார், கல்யாணம்னா தேர்தல் சார், பூரா கோடு இப்படிதான் ஊர் பூரா சொல்லி திரியிறானுங்க. போனை கட் பண்ணுங்க சார், எவனாவது பஞ்சாயத்துக்கு வர போறானுங்க. அப்ப லூசுன்னா மக்கள் தான். ஏய் என்னம்மா லைன் கிடைக்கல? லைன் கிடைக்கலையா? ஆமாம் சார். இங்கே எங்கே கூட ஃபோன் வந்தால் கொஞ்சம் தரீங்களா? வந்தால் தரேன். என்னடா மச்சான் திருப்பேத்தான்டா அவன். அவன் ஃபோனை எடுக்க மாட்டான் அவன். என்னடா கலாய்க்கிறான் அவன்? துட்டு மட்டும் கையில் வரட்டும், அம்மா இருக்குது அவனுக்கு. பாருங்க சார், இட்லி பணக்குள்ள இந்தியாவை மூடி வச்சிருக்கானுங்க. இல்லையா சார் என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க சார். சார் கண்ணு தெரியாது சார். கொடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார். ஏய் எந்த கொடிப்பா? சார் நம்மால் இல்லை சார். கட்சி தலைவர் மாதிரி எல்லாரும் கிரிட்டிக்கலாக யோசிக்கிறாங்க. பாதி சப்ளை இப்படி தான் சார் நடக்குது. யோ இது எத்தனை? தெரியல சார். இது எத்தனை? தெரியல சார். இது தெரியுதா? சார் தெரியல சார். அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க ஐயா. வெயிட் பண்ணுது சார். போடும் சார். கொடி சார் 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 உன்னை பார்த்தா ஒரு பாவமாக இருக்கு. எதுக்கே இங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்கள ஒரு மாறிப்பட்டவங்க. நான் இருந்தது உனக்கு நல்லதாக போச்சு. எங்கே போகணும் உனக்கு? சைதாப்பேட்டை சார். வா, நான் கொண்டு மெயின் ரோட்டில் விடுறேன். சார் இந்தா உன் பணம் என் கையில் பத்திரமா இருக்கு. வா. இறங்கிய பத்திரமா. இந்த ஏன் பணம் பத்திரமா வச்சுக்க. சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே சார், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குவா? என்னையா? பார்த்துக்கிறேன் சார். ஓகே ஓகே சரி சரி, பார்த்து பத்திரமா க்ராஸ் பண்ணி போறேன்னா. தேங்க்ஸ் சார். சார் 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 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு சார். சார் சார் 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு சார். சார் 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 எங்க சார் போயிட்டீங்க? 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு சார். எங்க சார்? சார் சார் அடிச்சவன போட்டு போயிட்டான். நாளைக்கு கேஸ் கேஸ் இழுத்து அடிப்பானே. டைமர் ஆகி போச்சு. மனுஷங்களா நீங்க? இறங்க வைக்கல.
அடிச்சு போட்டு போறாங்க. தூக்குடா டேய், சீக்கிரம் தூக்குடா. விடுடா டேய். தூக்கு. டேய் தம்பி, டேய் வர. காத்துடா டேய். டேய் கால தூக்குடா டேய். கால தூக்கு. டேய் வண்டி ஏறா, வேகமா ஏறா. சரிண்ணே, சீக்கிரம் ஏறா டேய். பாவா யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்கம்மா. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உன்னை கொண்டு விட்டுறேம்மா. சரி சார். கோடையில மழை போல என்னுயிர நீ இருக்க, படையிலும் அனலாக வருவேன் உன் கூட. காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்காத்தோட. போன சன்மத்தில செஞ்சதவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. போன சன்மத்தில செஞ்சதவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானே கொண்டாந்து விட்டுறேன். பரவாயில்ல சார், வார்டன் வந்துட்டாங்க, நாங்கள் போயிடுறோம். சரிம்மா, பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா. சார், என்னம்மா அந்த அடிப்பட்டவருக்கு இப்போ எப்படி இருக்கு? நினைவு திரும்பலம்மா. டாக்டரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார், நான் அவரை பார்க்கலாமா? மாறிடும் யாவும் என்று சொல்லும் வார்த்தையில் நெசமும் இல்லை. உண்மை காதலை பொறுத்த மட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. ஆசைகள் தீரும் மட்டும் கொள்ளும் அன்பினில் அழகு இல்லை. வெந்து போகிற வேளையிலும் அன்பு தீ என்றும் அணைவதில்லை. ஏய் நல்லா பாரு, நான் தான் சொன்னேன்ல அவன் செத்துட்டானே. ஊர்ல இருந்து வந்து நீ பாடி எடுத்து போறதுக்கு. ஏய் அவளை பார்த்து சொல்ல சொல்றேன். மச்சி அது எப்படா பாப்பா? பாப்பா பாப்பா தொட்டு பார்த்து சொல்லுவா. சீக்கிரம். அவன் இது தமிழ் இல்ல. பத்தியா திமிர? ஏய் அவள ஏய் நிறு. ஏய் நிறுடா. விட்றா. ஏய் விட்றா. நீவே திமிர் போடுடா. ஏன் இப்படி பண்ற? என் அன்பை எனக்கு கொடுக்கவே மாட்டியா? அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தான் தெரியும். பத்திரமா பாத்துக்க. நான் போறேன். இங்க என்னால இருக்க முடியாது. நான் போறேன். எங்கேயாவது போறேன். போறேன். குடி போறேன். குடி குடி எங்கடி இருக்க? நீ குடி. நீ எங்கடி போற? நீ நில்றி. குடி. 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு நினைவு வந்துச்சு சார். அமரண்ணன் தான் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு. உடனே கொடியை பார்க்க தான் சார் வந்தேன். அது இங்கே இல்லை. சங்கீதா தான் அதை கடைசியாக பார்த்துருக்கு. அது யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு சார். யாருக்கும் எதுவும் தெரியல சார். ரூமில் இவனும் அந்த பிள்ளைய இருக்கிற ஃபோட்டோ அப்புறம் தான் சார் பார்த்தேன். மனசு பக்குன்னு ஆகிப்போச்சு சார். வேனில் இவன் பக்கத்துலேயே அந்த பிள்ளை உட்காந்துட்டு வந்துச்சு. மனசு ஆறலையே சார். எங்கே சார் போய்டும் என்னை விட்டுட்டு? நான் அதை பார்த்துருவேன் சார். என் கொடி என்கிட்ட வந்துடும் சார். அதை நான் பார்த்துருவேன் சார். நான் பார்த்துருவேன் சார். நான் பார்த்துருவேன் சார். மனசு தானையா எல்லாம். வேற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாரும் வச்சுக்காதரா. நீயே உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போயிடு. சரி சார். ஓகே சார். ஓகே.
முருகா சார், அந்த கட்டுரைக்கு தமிழ் கொடின்னு பேர் வைடா. சரி சார். தமிழ் கொடி. சுதந்திர கொடி கடவுளிடம் மட்டும் சொல்லிவிட்டு உறவுகளும் நினைவுகளும் துரத்த எங்கோ போய்விட்டாள். தமிழ் அவளை தேடி தூக்கமில்லாமல் தேவாலயங்களிலும் ரயில் நிலையங்களிலும் ஒரு பைத்தியம் போல் தெரிகிறாள். என் வாழ்க்கையில் நான் தமிழை பார்த்தது மாதிரி நீங்கள் எங்கேயாவது எப்போதாவது சுதந்திர கொடியை பார்ப்பீர்கள். பார்த்தால் சொல்லுங்கள், தமிழ் இங்கேதான் இருக்கிறாள். முன்னாடி கொஞ்சம் அட்மாஸ்பியர்ல பாத்துருங்க. ஓகே, ரெடி ரெடி ரெடி. மாஸ்டர் ரெடி மாஸ்டர். ஹலோ, யாரு? ராஜமுருகன் சாருங்களா? ஆமாங்க. நான் விகடன் வாசகர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ, நான் ராஜமுருகன் பேசுறேன். சொல்லுங்க சார். தமிழ் எங்க? தமிழ் இந்தடா முருகன் சாரா? தமிழ் விகடன் வாசகர் ஒருத்தர் பேசினாரு. மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல சுதந்திர கொடியை பார்த்தாராம். அது மும்பையில தான் இருக்கணும். நான் இங்க ஹைதராபாத்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன். நாளைக்கு சென்னை வந்துடுறேன். தமிழ் வந்து ஒன்று அழைச்சிட்டு போறேன். Your attention please. Train number 12164 Chennai Mumbai Dadar Express has arrived on platform number 5. यात्रियों कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर 12874 चेन्नई से मुंबई जाने वाली दादर एक्सप्रेस 5 नंबर प्लेटफॉर्म पर खड़ी है. सर क्या सर 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 मुंबई है सर? मुंबई नहीं है, आगे चलो। हाँ मुंबई नहीं है यार, आगे चल। இது மும்பை தானே? இது பூனே. மும்பைக்கு போற ட்ரெயின் போக போகுது. ரெடியா போ போ.
கண்டுபிடி தங்கப்பட்டி கண்டுபிடி குக்கு குக்கு நீ எப்படி இருக்கன்னு
ஒரு தடவை பார்த்துக்குவா 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 பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்